ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரிமிலாஸ் கிச்சனில் இன்றைக்கி பார்க்க போகிறது நண்டு சூப். நண்டு சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நண்டு சூப் ரொம்ப உடம்புக்கு நல்லது. நல்ல காரஞ்சாரமாக நண்டு சூப்பு நான் செஞ்சுருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நண்டோட கொடுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். நண்டோட கொடுக்கில் தான் சூப்பு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நண்டு வாங்கும் போது அது கொடுக்குகளை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பு போடுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், இந்த ஷார்ப்பான பக்கமாக கத்தியில் தட்டுனா அடிபட்டுரும், நண்டு துண்டாக போயிடும். அதனால் நம்ம இந்த பின்பக்கமாக திருப்பி நல்லா நண்டோட கொடுக்க நல்லா தட்டி விட்டுப்போம். தட்டி விட்டால் தான் அதில் உள்ள நண்டோட கொடுக்கில் உள்ள சாரெலாம் இறங்கும். நல்லா எல்லா நண்டு கொடுக்கையும் எடுத்து தட்டி விட்டுப்போம். ரொம்ப உடையிற மாதிரி தட்டிட்டா அதில் உள்ள செதில்கள்லாம் நண்டு சூப்பில் விழுந்துடும். அதனால் லைட்டாக தட்டி விட்டுப்போம். நண்டோட உடம்பு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லா நண்டுகளையும் தட்டிட்டேன். இப்போ நம்ம இஞ்சியும் பூண்டையும் நல்லா இடித்து விட்டு சேர்க்கலாம். நான் பூண்டையும் இஞ்சியும் போட்டு நல்லா தட்டி விட்டு சேர்க்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்காம நம்ம பூண்டையும் இஞ்சியும் நல்லா தட்டி விட்டு சேர்க்கலாம். நம்ம சூப்புக்கெலாம் இஞ்சி பூண்டை இந்த மாதிரி தட்டி விட்டு சேர்த்தா நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் இஞ்சி பூண்டை நசுக்கி விடுவோம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக வேணாலும் சேர்த்துக்குங்க, பரவாயில்ல. இந்தமாரி சேர்த்தா நல்லா உங்களுக்கு காரமாக இருக்கும். இதை பாருங்கள், நல்லா நசிஞ்சிருச்சு. இப்போ ஒரு பேனில் கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடேறினோன்னே நம்ம ஒரு 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ கிளைமேட் சரியில்லை, அதனால் இந்தமாரி சூப் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். பெருஞ்சீரகம் கொஞ்சம் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லா செவக்கட்டும். வெங்காயத்தை பெருஞ்சீரகம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இரும்பல் சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது சூப்பு. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். சூப்பு நல்லா காரமாக சாப்பிட்டா உங்களுக்கு சளிலாம் வெளியாயிடும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ தட்டி விட்ட இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. இந்த நண்டு சூப்பு எவ்வளோத்துக்கு நீங்கள் காரமாக வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோத்துக்கும் உங்களுக்கு சளிக்கு ரொம்பவே நல்லது. இப்போ ஒரு பச்சை மிளகாய் கீறி விட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மல்லித்தலையோட காம்புகளை
சேர்த்துருக்கேன். மல்லித்தலையும் மல்லி விதலை காம்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ நல்லா நான் 1 லிட்டர் தண்ணி அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு சூப் அதிகமாக வேணாலும் கொஞ்சம் தண்ணி கூடவே சேர்த்துக்குங்க. தேவையான அளவு சால்ட் சேர்த்துருக்கேன். இப்போ நண்டோட கொடுக்கு நண்டெல்லாம் எடுத்து போட்டுடலாம். நல்லா தட்டி விட்டு சேர்த்துட்டாங்கன்னா உங்களுக்கு அதோட சாரெல்லாம் நல்லா இறங்கி நண்டு சூப்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சு நல்லா மணக்க சூப்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா நண்டுலாம் வெந்துருச்சு. இப்போ நண்டோட சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் ஒரு பவுலுக்கு நண்டோட சூப்பை மட்டும் எடுத்துடுறேன். நண்டோட கொடுக்கு தனியாக இருக்குது. இந்த மாதிரி காரம் சாரமாக நல்லா நண்டு சூப்பு போட்டு குடித்தாங்கன்னா உங்களுக்கு சளியெல்லாம் வெளியேற்றிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சர்மிளாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.